பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 128, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 வரை. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளைப் போல உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றேன். எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க, எங்களுக்கு பக்க பலனாய் இருக்க, புதியதொரு அனுபவத்தை தர, இந்த புதிய நாளிலே எங்களோடு கூட பயணிக்கிறவரே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நாடி தேடி வரும் பொழுது உமது கரங்களில் இருந்து அருள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் மனிதர்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஆசீர்வாதத்தை போன்றது அல்ல என்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் நடக்கக்கூடிய வழியை நீர் எங்களுக்கு கற்பிக்கின்றீர். உழைப்பின் பயனை நாங்கள் உண்ணவும் நற்பேறு பெற்று இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கவும் நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் நற்பேரும் நலமும் பெறும்படியாக நீர் எங்களை தேடி வந்து இருக்கின்றீர். உண்ணும் இடத்திலே நாங்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வாழ எங்களுக்கு பிள்ளைகளையும் மனைவியையும் கணவரையும் கொடுத்து ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் அனைவரும் ஆண்டவரே திரு குடும்பமாக வாழ எங்களை ஒவ்வொரு நாளும் உமது கிருபையினால் தாங்கிக் கொள்ளுகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து அவர்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர். அதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நல் வாழ்வை காணும்படி செய்திருக்கின்றீர். நீர் எங்களை சீயோனில் இருந்து ஆசீர்வதித்திருக்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் நெடுநாள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறு உலகத்திற்கு கடந்து வர வேண்டும் என்பதற்காகவே நீர் எங்களைப் போல ஒரு சாதாரண மனிதராக இந்த உலகத்தில் கடந்து வந்து எங்களுடைய மூதாதையர்களோடு நடந்து அவர்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுத்து அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவர்களை நீர் உருமாற்றியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆனால் உமது கரங்களில் இருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு நன்றி அற்றவர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பாவிகள், உடலினால் பாவம் செய்திருக்கின்றோம், சிந்தனையினால் பாவம் செய்திருக்கின்றோம், விபச்சாரம் செய்திருக்கின்றோம், வேசித்தனம் செய்திருக்கின்றோம், களவாண்டு இருக்கின்றோம், குடிவெறிக்கு அடிமையாக இருந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழ்வது வீண் என்று சொல்லி ஏனோ தானோ என்று இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. உமது கல்வாரி ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக, உமது மாசு மறுவற்ற ரத்தத்தினால் எங்களை கழுவுவீராக. இதையும் விட மேலாக தகப்பனே, நாங்கள் அநேக பேரை பாவத்தில் விழ வைத்திருக்கின்றோம், அநேக ஆத்துமாக்களை கெடுத்திருக்கின்றோம். உமது வழியில் நடத்தாதபடி மனம் போன வாழ்க்கையில் வாழ நாங்கள் அவர்களோடு பயணித்து இருந்திருக்கின்றோம். அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி. உமது பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவுவதாக, உமது மாசு மறுவற்ற ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கிறபடியினால் ஆண்டவரே, உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கின்றீர், மாற்றத்தை கொடுக்கின்றீர், மனம் மாற வாய்ப்பை கொடுக்கின்றீர். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே,
தூயதோர் உள்ளத்தை எங்களுக்கு தருவீராக. நீர் விரும்பக்கூடிய அந்த பரிசுத்த உள்ளத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. நீர் எங்களை தூய்மைப்படுத்தும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைந்து பரிசுத்தம் அடைந்து இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்திருப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய மன்றாட்டுக்கு செவி சாய்க்கின்றீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்மை தேடி உமது உறைவிடமாக இருக்கக்கூடிய கோயிலுக்குள் கடந்து வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை உமது மகனாக மகளாக மாற்றி ஆண்டவரே, நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் நீர் துணையாக இருக்கின்றீர். அதற்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நேரத்திலும் கூட நீர் எங்களை கைவிடாத தெய்வமாக இருக்கின்றீர். அநேக பிள்ளைகள் சோர்வுற்று இருப்பதை பார்க்க முடிகின்றது. எஸ்ஐயா 40வது அதிகாரம் 29வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார் என்று. ஆம் தகப்பனே, சோர்வுற்று இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வலிமையை தருகின்றீர், வலிமை இழந்தவர்களுக்கு ஊக்கத்தை நீர் கொடுக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, நீர் எங்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பலவீனங்களை எடுத்து மாற்றும். உற்சாகத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. உறுதி தரும் ஆவியை நீர் எங்களுக்கு தருவீராக. விசுவாசத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, நாங்கள் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. புதிய ஆற்றலை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. அதிகாலை என்று பாராதபடி என்னோடு இணைந்து உம்மை துதித்து ஆராதித்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். யார் யாரெல்லாம் உண்மையிலே என் ஆண்டவருடைய மகிமை மட்டும் எனக்கு போதும், என் ஆண்டவரை மட்டும் நான் விசுவசிப்பேன், என் ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றேன், என் ஆண்டவர் என்னை பொறுப்படுத்திக் கொள்வார் என்று சொல்லி இந்த நேரத்திலே உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அநேக தாய்மார்களும் தந்தைமார்களும் தன்னுடைய குடும்பத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த நாளிலே கவலையோடு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. அவர்களுடைய கவலைகளை எடுத்து மாற்றிடுவீராக. உற்சாகத்தின் ஆவியை கொடுப்பீராக. உறுதி தரும் ஆவியை கொடுப்பீராக. மன குழப்பத்தில் இருந்து விடுதலையை கொடுத்து இளைஞர்களும் இளம் பெண்களும் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் ஆக. இந்த நாளிலே யார் யாருடைய திருமணங்கள் தடைப்பட்டு இருக்கின்றதோ, யார் யாருடைய குடும்பங்களில் ஆண்டவரே திருமணம் முடிந்த பிறகு உடனடியாக அவர்களுடைய பிரிந்த நிலைமையில் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். விவகாரத்து சூழ்நிலையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். எனக்கு வாழ்வு இல்லையே, என்னை ஏமாற்றி விட்டானே, நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வேன், நான் எப்படி இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிப்பேன் என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். கலக்கத்தின் ஆவியை எடுத்து மாற்றி ஆண்டவரே திருமணத்தின் வழியாக திருவருட் சாதனத்தின் வழியாக இணைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அவர்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருப்பார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, தூய ஆவியின் பலத்தையும் வல்லமையும் எங்களுக்கு தர வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, கொடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டும் விபத்தினால் பாதிக்கப்பட்டும் ஆண்டவரே மரிக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலும் நாளிலும் கூட நீர் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நீர் மன்னித்து அவர்களை திரு சமூகத்தில் கொண்டு சேர்த்திருப்பதை உணர முடிகின்றது. தொடர்ந்து உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நேற்றும் இன்றும் மரித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். ஆண்டவர் இயற்கை சீற்றத்தினாலும் சாதாரண நோய்களினாலும் பாதிக்கப்பட்டு மரித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே
நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, உமது அன்பு பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுங்கம்மா. நாங்களும் பரிசுத்தத்தில் நிலைத்திருந்து இந்த போராட்டமான உலகத்திலே மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்று தாருங்கள் தாயே. அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.